Welcome to Photoshop online course. ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஃபோட்டோஷாப்போடைய சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 7.0. ஸோ இன்றைக்கும் நிறைய ஃபோட்டோ ஸ்டூடியோ ஆல்பம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் 7.0லேயே ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி நம்மளுடைய கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். நிறைய ப்ரைவேட் வெப்சைட்ஸில் நீங்கள் ஃபோட்டோஷாப் 7.0 டவுன்லோடுன்னு கொடுத்தாலே உங்களுக்கு அதோடைய செட்டப் ஃபைல் கீஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்மளுடைய காலேஜுடைய வெப்சைட்டில் அந்த சாஃப்ட்வேர் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ www.stjosephcede.org வெப்சைட் காலேஜ் அட்ரஸ்க்குள்ள வந்துக்கோங்க. அதில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதுல ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்க்கான டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்குறேன். அதோடைய கீஸும் கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இந்த டவுன்லோட் த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதோடைய EXE ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ 160.7 MB காட்டுது அதோடைய சாஃப்ட்வேர். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே கீஸ் அப்படியே உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்குது. அதுக்கான கீயை முதல்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கீ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ Ctrl+C அப்படிலாம் ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம காலேஜோட வெப்சைட்டில் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும்ல. நிறைய ப்ரைவேட் சாஃப்ட்வேர்ஸில் கூகுளில் போய் நீங்கள் ஃபோட்டோஷாப் 7.0 டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே அதோடைய EXE ஃபைலும் கீயும் கொடுப்பாங்க. கீழே சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடுச்சு. இது ரேர் ஃபார்மெட்டில் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோஷாப் ஃபைலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வியூ பண்ண போகிறேன். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டு ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ராக்ட் டு ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று வந்திருக்கும். உங்களுடைய சிஸ்டத்தில் சர்ச் பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு. நம்ம EXE ஃபைலில் ரேர் ஃபைலில் நம்ம எடுத்ததை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற ஃபோல்டரில் கொண்டு வந்துட்டோம். இதுக்குள்ளே அதோட EXE ஃபைல் இருக்கும். சர்ச் பண்ணுங்கள். செட்டப் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான ஃபைல் இப்போ செட்டப் ஃபைலானது இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கீ கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கீயை காப்பி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதில் சீரியல் நம்பர் கீ கேட்குது. நீங்கள் இதில் டைட்டில், ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இது கம்பெனி நீங்கள் எதனால் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவலில் வச்சுக்கோங்க. சீரியல் நம்பர் நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் இன்ஃபர்மேஷன் கேட்குது. எஸ் கொடுத்துக்கோங்க. இது டைப்பிக்கலில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு. ஸோ கீழே சாஃப்ட்வேர் ஆனது உங்களுடைய சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டாலேஷன் ஆகுது. அது எங்கே இன்ஸ்டாலேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். C:, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அடோப் அப்படிங்கிற ஃபோல்டரில் 7.0 அடோப் ஃபோட்டோஷாப் 7.0 இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இது 100% முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஃபோட்டோஷாப் 7.0 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிரும். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு சிஸ்டத்தோடைய கான்ஃபிகரேஷனை பொறுத்து டவுன்லோடிங் ஸ்பீடு, இன்ஸ்டாலேஷன் ஸ்பீடு வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ அப் டு 100% கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடோப் ஃபோட்டோஷாப் 7.0 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா எக்கச்சக்கமான ஆக்ஷன்ஸ் நெட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸ், நிறைய ஃப்ளெக்ஸ் பேனர் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாஃப்ட்வேர். அது உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய காலேஜ் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. டிஸ்பிளே ஃபோட்டோஷாப் ரீட்மி ஃபைலை டிக்கை எடுத்து விட்டுட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஃபார் சூஸிங்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இதை கேன்சல் கொடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க. சரியா?
இப்போ ஃபோட்டோஷாப் நம்முடைய சிஸ்டத்தில் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்னு நான் என்ன பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். அடோப் ஃபோட்டோஷாப் வந்துருச்சு. ஸோ இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லை அப்படின்னா மை கம்ப்யூட்டர், அதாவது திஸ் பிசிக்குள்ளே போங்க. C:colon தான் இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஸோ C:colon கிளிக் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் ஃபைல்ஸு, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86 என்னோட இதில் இருக்குது. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86ல் அடோப் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். சரியா? அடோப்பில் அடோப் ரிலேட்டடாக நான் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருந்தோம் அது எல்லாமே வந்துடும். அடோப் ரீடர் என்னுடைய கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால ஃபோட்டோஷாப் 7.0 காட்டுது. அதோடைய EXE ஃபைல் இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபைல் ஃபோட்டோஷாப்னு இருக்கும். நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டூங்கிறத டெஸ்க்டாப்பில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணனால வரும். டெஸ்க்டாப்பில் அடோப் ஃபோட்டோஷாப்கான ஷார்ட்கட் வந்துருச்சு பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நேமு, அதோடைய கீ இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. பர்சனல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ண கீயை கரெக்டாக இதில் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டோடைய லே அவுட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், 7.0 வெர்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கோங்க. அப்கமிங் கிளாஸஸில் எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கலாம்.